கோயில்ல சுவர்கள்ல பள்ளமா இருக்கிற கருங்கல் தான் ஒட்டுவார்கள். இப்பதான் பாத்ரூமுக்கு ஓட்டுற டைல்ஸ உள்ள ஓட்டுறதுன்னு ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அவரு அந்த கொத்தி 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 இருக்கு பாருங்க, அந்த கருங்கல் தான் ஒட்டுவார்கள். ஏன் தெரியுமா? அந்த பள்ளங்களில் தான் மந்திர வித்துக்கள் பதுங்கி இருக்க முடியும். அங்க ஆகிற அர்ச்சனை எல்லாமே அதுக்குள்ள போய் தங்கி இருக்கணும். அப்படிப்பட்ட கருங்கல் சுவர் தான் இருக்கணும் கோயிலுக்குள்ள பவர்ஃபுல் லைட் போடக்கூடாது, நெய் விளக்கு மட்டும்தான் எரியணும். காரணம் இருக்கு எல்லாத்துக்குமே. அது ஒரு வகையான சோதனை கூடம் மாதிரி அந்த கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப சிவலிங்கம் மையத்துல இருக்கு, நாம பிரகாரமா சுத்துறோம், வரிசையா சுத்துறோம், 100 பேர் சுத்துறோம். திருவண்ணாமலை கிரிவலம்னு சொல்லி 1,00,000 பேர் சுத்துறாங்க. அப்ப அது என்ன நடக்குதுன்னா, சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டி இருப்போம், சைக்கிள்ல டைனமோன்னு ஒண்ணு வச்சிருப்போம். அந்த டைனமோல ஒரு வட்டம் இருக்கும், அது வீல்ல சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கும். அதுல ஒரு கரித்துண்டு இருக்கும், மேல செப்பு தகடு இருக்கும், அந்த வளையங்கள் இருக்கும். தொடர்ச்சியாக சுழற்சி நடக்கிற போது அந்த டைனமோவில் எப்படி மின் உற்பத்தி ஏற்படுகிறதோ அப்படி கோயில் பக்தர்கள் சுத்துகிற போது அந்த இடத்தில் ஒரு மின் உற்பத்தி ஏற்படுகிறது. அதுதான் அந்த கோயிலுடைய ஸ்பெஷல் வைப்ரேஷனுக்கு காரணம். 1000 பேர் 1,00,000 பேர் இப்படிலாம் கூட கூட என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த இடத்துக்குள்ள அந்த வைப்ரேஷன் எப்படி டைனமோ சுழற்சியின் மூலம் ஒரு மின்னாற்றல் உண்டாகிறதோ அப்படி அந்த கோயிலுக்குள் ஒரு மின்னாற்றல் உண்டாகிறது. இது ஒரு வகையான சயின்ஸ். லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சிருப்பீங்க. அம்பாளுக்கு நைவேத்தியம்னு சொல்லும் போது ஹரித்ரானைக்க ரசிகா, மஞ்சள் பொங்கலில் விருப்பமுடையவள், பால் அன்னத்தில் விருப்பமுடையவள், இப்படி வரிசையா ஒவ்வொரு நைவேத்தியம் வரும். இத்தனை நைவேத்தியம் எதுக்குன்னு யாராவது யோசிச்சோமா? ஒண்ணு இல்ல, தோலுக்கு ஒண்ணு, எலும்புக்கு ஒண்ணு, நரம்புக்கு ஒண்ணு, அதற்கு என்னென்ன தேவையோ அவற்றை எல்லாம் தனித்தனியான நைவேத்தியமா குறிச்சு வச்சாங்க. இப்போ மந்திர பீஜங்களை பல பேர் உச்சரிப்பார்கள், மந்திரத்தை சொல்லுவார்கள். மந்திரத்தை சொல்லக்கூடாது, எழுப்பணும். என்ன வித்தியாசம்? உதடுகளை ஒட்ட வைத்து மந்திரங்களை சொல்லுவதை விட உன் நாபியிலிருந்தும் உன்னுடைய மூலத்திலிருந்தும் இந்த ஒலி புறப்பட்டு வெளியில் வருமானால் அப்போது கிடைக்கிற அதிர்வலைகள் மந்திரத்தை உதடுகளால் உச்சரிக்கிற போது கிடைக்காது. அந்த ஒலி எழுப்பணும், உள்ளேந்து எழுப்பணும். இப்போ ஸ்ரீவித்யில காமகலா பீஜம் அப்படின்னு சொல்லி கிளீம் சொல்றாங்க. ஹ்ரீம் வண்டு உன்னுடைய ஹ்ரீம்ங்கிற அந்த ஒலி இருக்கு, புவனேஸ்வரிக்குரிய பீஜம்னு. இது எல்லாமே மொழி அல்ல, ஒலி. எப்படி ஒலி அது? இந்த ஹ்ரீம்ங்கிற சவுண்ட் எங்க வரும்? வண்டு ரீங்காரமிட்டதுன்னு எழுதுறோம். அப்ப ஹ்ரீம் அப்படிங்கிற ஒலி யாரை எழுப்புவதுன்னு கேட்டா வண்டு. நல்ல சயின்ஸ் படிச்சவங்க தெரியும், வண்டு வாயால் அந்த ஒலியை எழுப்பல, அது தொடர்ந்து தன்னுடைய இறக அசைப்பதால அந்த ஒலி எழுப்பப்படுகிறது. எது? ரீங்காரம் அப்படிங்கிற அந்த ஹ்ரீம் எழுப்பப்படுகிறது. ஏன் வண்டினுடைய ஒலியை கொண்டு வந்து வச்சாங்க? எங்க புதிய மலர்களும் மனமும் இருக்குமோ, பிராக்ரன்ஸ் மங்களகரமானது, அந்த இடத்துலதான் வண்டினுடைய ரீங்காரம் கேட்கும். இது ரிவர்ஸ் சயின்ஸ். எப்படின்னா, நல்ல மலரும் மனமும் நறுமணமும் உள்ள இடத்தில் வண்டின் ரீங்காரம் கேட்பதை போல ரீங்காரம் கேட்கிறவன் வீட்டில் நறுமணமும் மலரும் செல்வமும் என்றைக்கும் நிறைந்திருக்கும். இது ரிவர்ஸ் தியரி. அதுக்காக ஹ்ரீம்ங்கிற பீஜத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு வச்சாங்க. அந்த உச்சரிக்க கூடாது, ஒலியை எழுப்பணும்.